பிசாசுக்கு ரொம்ப கோபம். அவன் கோபப்பட்டு என்ன பண்றது? எவ்வளவு களவு சத்துரு என்ன பின்னால இழுக்க பார்க்கிறானோ அவ்வளவு களவு முன்னேறி செல்ல, அந்த பந்தய பொருளை அடைய நான் நாடுகிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். சில வருஷங்களுக்கு முன்பாக நான் படித்த ஒரு சின்ன ஒரு கட்டுரை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு மனுஷன் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறான். அவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் அந்த ஸ்டேடியத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தங்கத்தினால செய்த ஒரு பால் அப்படியே உருட்டி விடுறாங்க. 3 ஆவிக்குரிய ஒழுங்குகள். முதலாவது, கடந்த காலத்தை விட்டு விடுதல். இதை நாம் பிரித்துக் கொள்ளுதல் என்று சொல்கிறோம். Release the past. Release the past. We call this detachment. இரண்டாவதாக, நிகழ்காலத்தை பற்றி பிடித்தல். Reach for the present. We call this as direction. திசை அறிதல் என்று சொல்றோம். மூன்றாவது, பந்தய பொருளுக்காக ஓடுதல். Run for the prize. இதை தீர்மானித்தல் என்று சொல்றோம். Determination என்று சொல்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை காலையிலே முதல் குறிப்பை நாம் தியானித்தோம். கடந்த காலத்தை விட்டு விடுதல். கடந்த காலத்தை விட்டு விடு. இன்னைக்கு அநேகர் கடந்த காலத்தோடு தன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறபடினாலதான் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாமல் இருக்கிறது. போன ஞாயிற்றுக்கிழமை 3 காரியங்களை சொன்னேன். வேதனை தரும் தோல்விகளை விட்டு விடுதல். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம். அதை குறித்து நாம் மனம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதனை தரும் தோல்விகளை விட்டு விடுதல். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், கடந்த கால சாதனைகளை துரத்தல். ஒருவேளை கடந்த காலத்திலே சாதனை புரிந்திருக்கலாம், சில காரியங்களை நீங்க அடைந்திருக்கலாம். அதிலேயே நம்ம மேன்மை பாராட்டி நம்முடைய நிகழ்காலத்தின் எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. அதனால்தான் பவுல் சொல்றாரு, லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன். லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமாய் எண்ணுகிறேன். அப்ப அந்த கடந்த கால சாதனைகளை நினைத்து கொண்டு நிகழ்கால ஜெயத்தை விட்டுவிடக்கூடாது. மூன்றாவது, நீங்காத காயங்களை அகற்றுதல். சில உள்ளத்திலே காயம் இருக்கும், ஆழமான காயங்கள், இன்னும் ஆறாத வடுக்கள் இருக்கும். மற்றவர்கள் உங்களை புண்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம், துக்கப்படுத்தி இருக்கலாம், தவறான விதத்தில் உங்களை நடத்தி இருக்கலாம். இன்னும் அந்த ஆறாத புண் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. நமக்கு ஒரு ரண வைத்தியர் உண்டு, காயம் கட்டுகிறவர் உண்டு. நொறுகுண்ட இருதயத்தை கட்டி சுகத்தை, ஆரோக்கியத்தை தருகிறவர் உண்டு. ஆகவே நீங்காத காயங்களை அகற்றுதல். அப்படிப்பட்ட காயத்தினாலே நம்முடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கான செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். இரண்டாவது குறிப்பு, நிகழ்காலத்தை பற்றி பிடித்தல். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார்? நேற்று கிருபையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் ஜெயமாய் வாழ முடியாது. We cannot live today victoriously with yesterday's grace. நேற்றுக்கு நாம் கிடைத்த கிருபை நேற்றுக்கு நாம் கர்த்தரிடத்தில் வாங்கின கிருபையை வைத்துக்கிட்டு இன்றைக்கு நாம் வாழ முடியாது. இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தரோடு வைத்திருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இப்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது? Reach for the present. நிகழ்காலத்தை பற்றி கொள்ளுதல். Direction with focused desire. நோக்கமுள்ள ஆவிக்குரிய வாஞ்சைகளுக்காக திசை அறிதல். தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ளணும். நோக்கமுள்ள ஆவிக்குரிய வாஞ்சைகளுக்காக, நோக்கமுள்ள ஆவிக்குரிய வாஞ்சைகளுக்காக திசை அறிதல். God's direction. ஆண்டவரே, எனக்குள்ளே எத்தனையோ ஆவிக்குரிய வாஞ்சைகளை வைத்திருக்கிறீர். அதிகமா ஜெபிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சை இருக்கு, ஆண்டவரத்தில் கிட்டி சேரணும்னு ஒரு வாஞ்சை இருக்கு, பரிசுத்தமா வாழணும்னு ஒரு வாஞ்சை இருக்கிறது.
தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது. நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது. மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பது ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நோக்கமுள்ள ஆவிக்குரிய வாஞ்சைகளுக்காக நான் உம்முடைய திசை அறிய வேண்டுமே. I must know your direction for my focus desire. பவுல் சொல்றாரு பாருங்க அந்த வசனத்துல, பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. நல்ல கவனிங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. It's a language of stretching, striving, straining with all intensity. முன்னானவைகளை நாடி என்று சொல்லும்போது அதுல பிரயாசம் இருக்கிறது, அதுல வாஞ்சை இருக்கிறது, அதுல ஒரு போராட்டம் இருக்கிறது. பரிசுத்த சிந்தையோடு ஆண்டவரே, எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை எப்படியாவது அடைய வேண்டுமே. ஆமென். நல்ல யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சிந்தனைகளை திசை திருப்ப விட வேண்டாம். சிந்தனை திசை திருப்ப விடாதீங்க. கரண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உள்ள ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, அவருடைய முகத்தை பார்க்க முடியலையே. ஆமென். கர்த்தர் சின்ன சின்ன வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம் என்ன தெரியுமா? சில காரியங்கள் அவளை பின்னாக இழுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம், சில காரியங்கள் அவரை பின்னாக இழுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலே பவுல் சொல்றாரு, நான் முன்னானவைகளை நாடி தேடுகிறேன். எவ்வளவு களவு சத்துரு என்னை பின்னால இழுக்க பார்க்கிறானோ அவ்வளவு களவு நான் முன்னேறி செல்ல, அந்த பந்தய பொருளை அடைய நான் நாடுகிறேன். முன்னானவைகளை நாடுகிறேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? நீங்க ஜெபிக்க வேணும்னு விரும்புவீங்க. அப்பதான் ஏதாவது ஒரு வேலை வரும், அப்பதான் காலிங் பெல்லே அடிக்கும், அப்பதான் உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு வலிக்காது, வலிக்கிற மாதிரி இருக்கும். முட்டி போட்ட உடனே, வேதத்தை திறந்த உடனே தூக்கம் வர மாதிரி இருக்கும். பிசாசு உங்களை பின்பாக இழுக்கிறான். அப்படி பிசாசு பின்பாக நம்ம இழுக்கும் போது பவுலை போல சொல்லணும், முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு போராட்டம் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, முன்னானவைகளை நாடி, ரீச்சிங் ஃபோர்த். ஆமென். ஒரு பந்தய ஓட்டத்திலே ஓடுகிற ஒரு மனுஷனை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மனுஷன் எந்த ஒரு காரியத்தையும் நோக்காதபடி லக்கை நோக்கி ஓடினாதான் அந்த பந்தய பொருளை பெற முடியும். ஆமென். அதெல்லாம் பெற முடியாது. சில வருஷங்களுக்கு முன்பாக நான் படித்த ஒரு சின்ன ஒரு கட்டுரை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு மனுஷன் அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறான். அவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் அந்த ஸ்டேடியத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தங்கத்தினால செய்த ஒரு பால் அப்படியே உருட்டி விடுறாங்க. அந்த மனுஷன் அதை பார்த்துட்டு ஓடி, நம்ம ஜெயிச்சா என்ன கொடுக்க போறாங்க, பெரிய பரிசு ஒன்று கிடைக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த சத்துருக்கள் சைடில் போட்ட அந்த தங்க அந்த பந்துக்கு நேராக ஓடி அந்த பந்தை எடுத்துட்டு ஓடலான்னு ஓடுறான். அதையும் எடுத்துட்டு அதுக்கு முன்னால இவனுக்கு முன்னால இன்னொருத்தர் ஓடி விடுகிறார். கடைசியில் பந்தய பொருளை பெற முடியாத ஒரு நிலைமை. அருமையான சகோதரே சகோதரியே, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் லக்கை நோக்கி, ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி ஓடுகிற இந்த பந்தயத்திலே சத்துருவாகிய பிசாசு பல காரியங்களை திசை திருப்பும்படியாக
பாவமான காரியங்கள், இச்சையான காரியங்கள், உலகத்தின் காரியங்களை பிசாசு ஆங்காங்கே வைத்திருக்கிறான். நம்மை திசை திருப்பும்படியாக, அந்த பந்தய பொருளை நாம் அடையக்கூடாது என்பதற்காக பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மன சிதறுதல். அதனாலதான் எபிரேயர் நிருபத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், மேகம் போன்ற திரளான சாட்சியை நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவைகளையும் தள்ளிவிட்டு, உங்களை நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராய் இயேசுவையே நோக்கி உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவீர்கள். பொறுமையோடு ஓடக்கடவீர்கள். இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டோம்னா ஓட்டப்பந்தயத்தில் தோத்துருவோம். கர்த்தரை ஊழியக்காரனா சொல்றேன், ஊழியக்காரரை கூட பார்க்காதீங்க, எந்த மனுஷரையும் பார்க்காதீங்க, ஆண்டவராய் இயேசுவே நோக்கி, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய ஆண்டவராய் இயேசுவையே நோக்கி பொறுமையோடு நமக்காய் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுவோமானால் கண்டிப்பாக அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை அடைவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருமுக நோக்கம், ஒருமுக நோக்கம், ஃபோக்கஸ் பர்பஸ். பவுல் சொல்றார் பாருங்க, ஒன்றை செய்கிறேன், சிங்குலாரிட்டி ஆஃப் பர்சூட். எதினாலும் நான் திசை திருப்ப விட மாட்டேன். அநேக காரியங்கள் நம்மை திசை திருப்ப இருக்கிறது. ஆண்டவரை விட்டு பிரிக்க, ஆண்டவரை விட்டு தூரப்படுத்த இன்னைக்கு சத்துரு அநேக காரியங்களை வைத்திருக்கிறான். We are called to eliminate distractions. Amen. ஒன்றை சொல்றேன் பாருங்க, where your focus flows, your future follows. எங்கே உங்களோட நோக்கம் செல்லுகிறதோ அதை பின்பற்றி தான் உங்களுடைய எதிர்காலம் செல்ல முடியும். எங்கே உங்களோட நோக்கம் செல்லுகிறதோ அதை பின்பற்றி தான் உங்களுடைய எதிர்காலம் செல்ல முடியும். தாவீது அழகா சொல்றாரு பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். இதுதான் நமக்கும் தாவீதுக்குள்ள பெரிய வித்தியாசம். கர்த்தரிடத்தில் எத்தனை கேட்டாரா அவரு? நம்ம எத்தனை கேட்கிறோம்? பட்டியல் பெரிய லிஸ்டே கொடுத்துருவோம்ல ஆண்டர்கிட்ட. ஜெபத்துக்கு போனா, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, எனக்கு அதை தாங்க, வேலையை தாங்க, பணத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, சுகத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்படிதானே? தாவீது ஆண்டவர்கிட்ட இப்படி நம்ம கேட்கிற மாதிரிலாம் கேட்கலங்க. கர்த்தரிடத்திலே ஒன்றை கேட்டேன், கேட்டுட்டு விட்டுல, அதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் கேட்ட ஒன்றுதான் என்னது? ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்திலே அவரை குறித்து தியானிக்கும்படியாக. அப்படிதான் ஹீப்ரு பைபிள் இருக்கிறது. தமிழ் பைபிள் ஆராய்ச்சின்னு போட்டாங்க. ஹீப்ரு பைபிள் மெடிடேட் ஆன் ஹிம், அவரையே தியானம் பண்ணும்படியாக. நான் கேட்கிறேன், இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆண்டவரே எனக்கு ஒரு பங்களா தாரும், ஒரு காரை தாரும், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? அல்லது தாவீது செய்த ஜெபம், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன், அவருடைய ஆலயத்திலே ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய சமூகத்திலே தங்குவதையே நாடுகிறேன், இந்த ஜெபத்துக்கு பதில் வருமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை அநேக சமயத்தில் நம்ம இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டருக்கு ஒரு பகுதி கொடுத்துருக்கோம், இன்னொரு பகுதி உலகத்துக்கு இருக்கிறது. சிலர் பிசாசுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட இருதயத்தில் ஒரு சந்தோஷம் நிலைத்து நிற்க முடியாது. நீங்க மேக்னிஃபைங் கிளாஸ் பார்த்துருக்கிறீங்களா? தமிழ்ல என்ன சொல்றது? பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த பூத கண்ணாடி, சூரியனுக்கு நேரம் அந்த பூத கண்ணாடியை வச்சு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, ஒரு பேப்பர் கூட பத்தி எரிஞ்சிடும்.
ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? ஒரு மேக்னிஃபைங் கிளாஸை அந்த சன்லைட், அந்த சூரிய வெளிச்சத்துக்கு நேராக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கீழே வைக்கிற பேப்பர் கூட பற்றி எரிஞ்சிடும். ஆனால் அது ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை ஒருமுகப்படுத்தணும். ஆண்டவர் மேலே நம்முடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தணும், நம்முடைய செயல்கள் ஒருமுகப்படுத்தணும். இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த சூரிய வெளிச்சம் ஒருமுகப்படுமானால், அந்த சூரிய அந்த ஒளி ஒருமுகப்படுமானால் அது அக்கினியை கூட உண்டாக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த சூரிய கதிர் சிதறி இருக்குமானா எதையும் பற்றி எரிக்க முடியாது. ஒருவேளை கொஞ்சம் சூடு உண்டாகலாம். நான் சொல்றது விளங்குதா? Sunlight concentrated can burn things, but sunlight scattered can produce only a warm feeling. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில சமயத்தில் அந்த தேவ சமூகத்தை உணர்றோம், கொஞ்சம் அனல் உணர்றோம். ஆனால் தேவனுடைய நோக்கம் அது அல்ல, பற்றி எரிய வேண்டும் என்பது. அன்றைக்கு சீசல் சொன்னாங்க, எம்மாவுக்கு போற வழியிலே அந்த வீட்டில் இருந்த ஆண்டவராய் இயேசு அவர்களோடு கிட்டி சேர்ந்து நடந்து அந்த வார்த்தையை ஆண்டவர் அவர்களுக்கு திறந்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? எங்களோட உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. எங்களோட உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. இதுதாங்க ஒரு கிறிஸ்துவோட அனுபவம். ஏதோ கொஞ்சம் அனலை உணர்றது அல்ல, ஏதோ இன்னைக்கு நான் கொஞ்சம் கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்தேன் பாஸ்டர், இல்ல அது போதாது. பற்றி எரிய வேண்டும், பற்றி எரிய வேண்டும். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு பற்றி எரியுமானால் வேண்டாத காரியம் அந்த இடத்துல தங்கவே முடியாது. பிசாசோட காரியங்கள் தங்க முடியாது, அசுத்தமான காரியங்கள் தங்க முடியாது. பரிசுத்த அக்கினியாலே சுட்டரிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதற்கு we need a fervent hunger. ஒரு தீராத ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும், ஒரு ஆவிக்குரிய பசி என்று சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு அந்த பசி இருக்கிறது? ஆண்டவர் திரும்ப சொன்னார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசி தாகம் எங்க இருக்கோ அங்கதாங்க திருப்தி இருக்கும். பசி தாகம் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி இருக்காது. நல்லா யோசிங்க. உங்களோட வாழ்க்கையில பசியே இல்லைன்னு வச்சுங்க, இப்ப என்ன அர்த்தம்? பசிக்கல பாஸ்டர். பசிக்கலன்னா சாப்பிட முடியுமா? பசிக்கலன்னா என்ன அர்த்தம்? பசியே எடுக்கல. என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. ஏதோ வியாதி இருக்குன்னு அர்த்தம், சரீர கோளாறு இருக்குன்னு அர்த்தம். பசிக்கலன்னு எத்தனை பேர் டாக்டர்கிட்ட ஓடுறாங்க? பசியே எடுக்கல பாஸ்டர், டானிக் ஏதாவது இருக்கா? அன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறான், மகனே மகனே, நீதியை குறித்ததான பசி தாகம் இருக்கிறதா? பரிசுத்தத்தை குறித்ததான பசி தாகம் இருக்கிறதா? ஆண்டவராய் இயேசு அறிய வேண்டும் என்ற ஒரு பசி தாகம் இருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்திலே நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு பசி தாகம் இருக்கிறதா? நீங்க அந்த பசி தாகம் இல்லைன்னா ஆவிக்குரிய வியாதியில் இருக்கிறோம் என்று அர்த்தம். We are in spiritual sickness. We need healing. எப்போது சரீர சுகத்துக்காக தான் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ ஆத்துமா இன்னைக்கு சுகவீனமாக இருக்கிறது, வியாதி உள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு அந்த பசி தாகம் இல்லைன்னா, ஆண்டவரே எனக்குள்ள அந்த வாஞ்சியை தாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்கு இல்லையா? விருப்பத்தையும் வாஞ்சியை தருகிறவரே அவரு தான். வாசிங்க அந்த வசனத்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 13வது வசனம். பிலிப்பியர் 2:13 வாசிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். உண்டாக்குறவர்னா என்னங்க அர்த்தம்? ஏற்கனவே இல்லைன்னு அர்த்தம், அப்படிதானே? ஏற்கனவே
அந்த வாஞ்ச அந்த செய்கை இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரை நம்ம கேட்கணும், ஆண்டவரே அந்த வாஞ்சையை தாங்கப்பா, உங்களுடைய சமூகத்தின் மேல இருக்கிற ஒரு வாஞ்சை, ஒரு பசி தாகத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்பீங்களா என்றால், கர்த்தரே உங்களுக்குள்ளாக அந்த வாஞ்சையும் அந்த வாஞ்சியை விருப்பத்தையும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய செய்கையும் கர்த்தரே தருவார், திராணி அவரே தருவார். ஹல்லேலூயா. ஒரு பசி தாக நமக்குள்ளே வேண்டும். ஹல்லேலூயா. Spiritual depth is determined by spiritual desire. எவ்வளவு ஆவிக்குரிய வாஞ்சை இருக்கிறதோ அவ்வளவு தான் ஆவிக்குரிய ஆழம் நமக்கு உண்டாகும். நீங்க எதைங்க ரொம்ப ஆர்வத்தோட எதை தேடுவீங்க? எதை நீங்க மதிப்பா நினைக்கிறீங்களோ, எதை உயர்வா நினைக்கிறீங்களோ அதை தானே நீங்க ஆர்வத்தோடு தேடுவீங்க. You will pursue only what you truly prize. எதை விலை மதிப்பாக நீங்க எண்ணுகிறீங்களோ அதை தான் நம்ம நாடி தேடுவோம். அப்படிதானே? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஒரு மனுஷன் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரை பார்த்து கேட்டாராம், ஐயா உங்களோடு கூட தேவ சமூகம், உங்களோடு மாத்திரம் நல்ல தேவ சமூகம் இருக்கிறது, நீங்க போற இடம்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறது, இது காரணம் என்ன? அந்த பரிசுத்தவான் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? வாஞ்சியோடு நான் தேவனை பின்பற்றுகிறேன். I follow God with relentless hunger. பசி தாகத்தோடு அந்த வாஞ்சியோடு தேவனை நான் தேடுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஒரு வாலிபன் ஒரு ஊழியக்காரன் வந்து அந்த வாலிபன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி வளர முடியும்? How can I grow spiritually? அந்த கர்த்தருடைய தாசன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் எப்படி சுவாசத்திற்காக காற்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ தேடுகிறீர்களோ, சுவாசிக்க ஒரு சரீரம் காற்றை தேடுவது போல கர்த்தரை நான் தேடுகிறேன். அங்கதான் அங்க வளர்ச்சியே இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு வினாடி சுவாசிக்கிறதுக்கான காற்று இல்லை என்று யோசித்து, ஒரு அறையில நீங்க அடைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு வினாடி காற்றே இல்லை, பிராணவாயு அந்த இடத்துல இல்லை, ஆக்சிஜனே இல்லை, எப்படிங்க நம்ம உணர்வோம்? மூச்சு திணறாது. அந்த நேரத்தில் நம்ம என்னத்தை தேடுவோம்? காற்று. அப்படி ஆண்டவரை தேடணுமா? ஆண்டவரே உம்முடைய சமூகம் இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது, உம்முடைய பிரசனம் இல்லாவிட்டால் என்னால் உயிர் பிழைத்து இந்த உலகத்திலே வாழ முடியாது, நீர் இல்லாமல் என்னால் ஒன்று முடியாது, நீர் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு கர்த்தரை தேட? சங்கீதக்காரன் தாவீதை குறித்து யோசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு இடையனாய் இருந்த ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷனை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தி விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சும்மா சாதாரணமா வாசித்து விட்டுறோம். ஆனா தேவன் தாவீதிலே பார்த்தது என்ன தெரியுமா? தனியா தாகம், வாஞ்சை, the desperation. My brother, my sister, God responds to desperation, not casual devotion. ஏதோ ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபிப்பது, ஏதோ வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று வாசிப்பது, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று வருவது, அப்படி அல்ல. கர்த்தர் எதை எதிர்பார்க்க தெரியுமா? ஒரு வாஞ்சை, தாகம், தனியா தாகம். அந்த பக்தன் சொல்றார் பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே, கதறுகிறது ஆண்டவரே. இன்னைக்கு தாழ்மையா கேட்கிறேன், உங்கள் ஆத்துமா எதை வாஞ்சித்து கதறுகிறது? கடைசியா நீங்க என்னைக்கு ஆண்டோட சமூகத்துக்காக தேவ சமூகத்திலே கதறின நாள் எந்த நாள் என்று கேட்கிறேன். ஒருவேளை வியாதிப்பட்டிருந்தா சுகத்துக்காக நீங்க அழுது கதறி கேட்டிருக்கலாம். ஒருவேளை பணத்துக்காக ஆண்டவரிடத்தில் கதறி கேட்டிருக்கலாம். ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் கதறி ஆண்டவரிடம் கேட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, என்னுடைய பிரசனத்துக்காக நீங்கள் கதறின நாள் எந்த நாள்? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்காக கதறணும்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, உங்களோட பிரசனம் போதும் ஆண்டவரே.
வீட்டுக்கு போய் 63வது சங்கீதத்தை வாசித்து பாருங்க. யூதேயா வனாந்தரத்திலிருந்து தாவீது எழுதுகிற வார்த்தை. 1வது வசனத்தில், என் தேவனே, அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 63:1 வாசிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வறண்டதும் விடாய்த்ததும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே, தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாமிசம், இந்த சரீரம் உம்மை வாஞ்சிக்கிறது. ஒரு இயற்கையான மனுஷனோட சரீரம் அந்த வனாந்தரத்திலே தண்ணீரை வாஞ்சிக்கும். அப்படிதானே? வனாந்தரத்திலே இந்த சரீரம் தண்ணீரை வாஞ்சிக்குங்க. யாராவது தண்ணி குடிக்க மாட்டாங்களா? ஒரு நிழலை வாஞ்சிக்கும், தண்ணீரை வாஞ்சிக்கும், இந்த சரீர தேவையை வாஞ்சிக்கும். ஆனா தாவீது சொல்றார், என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. அப்படின்னா என்னோட சரீர தேவை இருக்குது, ஆனா அதை நான் பெருசா நினைக்கல ஆண்டவரே. அதை காட்டிலும் எனக்கு ஆத்தும தேவை ஒன்று இருக்கிறது, அதை நான் தேடுகிறேன். நான் தாழ்மையா சொல்றேன் பிரதர், சிஸ்டர், தாழ்மையா சொல்றேன், என் அனுபவத்திலிருந்து சொல்றேன். உங்களோட ஆத்தும தேவையை சந்திக்கும்படியாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் கதறி கேட்பீர்கள் என்றால் உங்களோட சரீர தேவைகள் தானாய் சந்திக்கப்படும். If you cry out to God for your soul's need, your physical needs shall be automatically met. இதுதான் பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு கொள்கை. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், அந்த லக்கை நோக்கி போராடி முன்னேறி அந்த பந்தய பொருளை அடைய வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும் என்றால் உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம் வேணும். We need discipline, faithful discipline. பவுல் சொல்றார் பாருங்க, முன்னானவைகளை நாடி. முன்னானவைகளை நாடினா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலைங்க. ஒரு காரியத்தை நாம் நாடுகிறோம், அடைய நாடுகிறோம் என்றால் அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்படிதானே? யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்தை போய் நீங்க அடையணும், அல்லது ஒரு காரியத்தை நீங்க அடையணும், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது, பிரயாசம் இருக்கிறது. தற்செயலாய் நடக்கிறது அல்ல. It is not emotional, it is not accidental, it is intentional. ஆமென். அச்சுறுத்துகிற ஒரு சூழ்நிலை. இந்த பொற்சலைக்கு முன்பாக பணிந்து வணங்க அத்தனை பேரும் சிங்கக்கேபிலே போடப்படுவார் என்று சொல்லி ராஜாவுடைய பிரகடனம் வந்த பிறகும் பணகலிகளை திறந்து வைத்து இந்த மனுஷன் முழங்கால் படியிட்டு எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபிக்கிறார். சீரான ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒழுங்கான ஆவிக்குரிய வாழ்க்கை. அச்சுறுத்தல் இருந்த போதும் ஒழுங்கான ஜெப வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை. கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்கிறேன், what you neglect today you will lose tomorrow. எதை இன்றைக்கு நீங்க அலட்சியப்படுத்துறீங்களோ அதை நாளைக்கு இழந்து விடுவீர்கள். இன்றைக்கு உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை அலட்சியப்படுத்திட்டீங்கன்னா நாளைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையே போயிடும். இன்றைக்கு ஜெப வாழ்க்கையை அலட்சியப்படுத்துவீர்கள் என்றால் நாளைக்கு அந்த ஜெப வாழ்வை நீங்கள் இழந்து விடுவீர்கள். 3 காரியத்தை சொல்றேன், நல்ல கவனிங்க. ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை, கீழ்ப்படிதல். இது 3 இருந்தா போதுங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிறைய காரியம்லாம் ஒண்ணுமே வேண்டாம். 3 காரியம். என்னது? ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை, கீழ்ப்படிதல். இது 3 இருந்தா போதும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். These are not options, they are oxygen for spiritual race. உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்துக்கு தேவையான பிராண வாயுவே இதுதான். என்னது? ஜெபம், தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. பெரிய காரியத்தை கர்த்தர் ஒன்றும் எதிர்பார்க்கல, சாதாரண காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
யோசிச்சு பாருங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மனுஷன் வருஷம் பூரா உட்கார்ந்து தூங்கிட்டு அன்னைக்கு அந்த பந்தய நாள் மாத்திரம் போயிட்டு நானும் ஓடுறேன்னு ஓடினா ஜெயிச்சிட முடியுமா? உங்களை தான் கேட்குறேன். வருஷம் பூரா உட்காந்து தூங்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அந்த பந்தய நாள்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த பந்தய நாள்னு ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கு மாத்திரம் வந்து கோர்ட்டுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு நான் ஓடி ஜெயிச்சிருவேன்னா ஜெயிக்க முடியுமா? ஒரு மனுஷன் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணுங்க, கட்டுப்பாடோடு இருக்கணும், இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது. அப்படிதானே? அப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறணும்னா எவ்வளவு கட்டுப்பாடோடு வாழ வேண்டியது இருக்கிறது. எதை புசிக்கணும், எதை புசிக்க கூடாது, எவ்வளவு சத்தியத்தை அபியாசப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஒழுக்கமாய் வாழ வேண்டும். சும்மா பந்தய பொருள் கிடைச்சிருமா? அப்படி அல்ல. உலகத்திலேயே அந்த பந்தய பொருளை பெறுறதுக்கு ஒரு மனுஷன் அவ்வளவு தியாகம் பண்ணி, அவ்வளவு பிரயாசம் எடுத்து, அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி, அவ்வளவு கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்றால் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற இன்னும் எவ்வளவாய் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நிகழ்காலத்தை பற்றி பிடிக்கணும். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கான கிருபையை நாம் விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கான பரிசுத்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது.